அந்த மாம்சத்தின்படி நடக்கிறத மாற்றிக்கிட்டு அதிலிருந்து மனம் திரும்பி அதை அறிக்கை செய்து அதை விட்டுட்டு புதிய வழியில் வந்துட்டு நான் இனி அது செய்ய போகிறதில்ல, இப்படி தான் வாழ போகிறேன்னு வந்துட்டு அப்படி மாறிக்கொண்டவர்கள், அப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டவங்க, அவங்களுக்கு இனி ஆக்கின தீர்ப்பு கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி தைரியம் வந்துருச்சு, தெம்பு வந்துருச்சு, கேட்டதெல்லாம் கிடைக்கும்ன்ற உறுதி வந்துருச்சு, மலையை பெயர்க்கக்கூடிய விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. இருக்கீங்களா? மலையை பெயர்க்கக்கூடிய விசுவாசம் உள்ளத்தில் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. இதுதான் பாருங்கள் அந்த 2 தீமோத்தேயு 2:21 அர்த்தம். ஒருவன் இவைகளை விட்டு, எல்லாரும் சொல்லுங்கள், ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். எத்தனை பேர் சொல்றீங்க நீங்கள் கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்க முடியும்னு? யார் வேணாலும் கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்க முடியும். கர்த்தர் கனத்துக்குரிய பாத்திரமாக நீங்கள் இருக்கணும்னு தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கணும், கேட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும், நீங்கள் நினச்சதெல்லாம், நீங்கள் சொன்னதெல்லாம் அப்படியே நடக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள விசுவாச வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கையை மாற வேணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். நிறைய பேர் அப்படி மாறுறதில்லை. அதனால தான் உலகமெங்கும் பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்குது, தேடிட்டு இருக்குது, ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஒருத்தர் கேட்குறாருன்ட்ட, ஏயா ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கெல்லாம் அப்படியே ஆயிடுச்சு, அதான் தேடிட்டு இருக்கிறாருன்றேன்னு. ஞானஸ்தானம் யார் எடுத்தாருன்னு தேடிட்டு இல்லை, ஞானஸ்தானம் எடுக்கிறோம் உண்மைதான். யாராவது ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்களா, அவர்களை ஆசீர்வதித்தெல்லாம் தேடிட்டு இல்லை, தம்மை குறித்து உத்தம இருதயமாக இருக்கிறவர்களை தேடி கொண்டிருக்கிறார். இருதயம் இந்த மாதிரி இருதயமாக இருக்கிறாள தேடிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அப்படிப்பட்ட ஆளை எடுத்து அவனுக்குள்ள விசுவாசத்தை வைத்து வல்லமையாய் அவனை பயன்படுத்தி அவன் சொன்னதெல்லாம் ஆகிற மாதிரி, அவன் நினச்சதெல்லாம் நடக்கிற மாதிரி, அவன் தொட்டதெல்லாம் தொலங்குற மாதிரி அவனை வெற்றிகரமாக மாற்றணும். உலகத்துக்கு அவனை கொண்டு தம்முடைய வல்லமையை காண்பிக்க வேண்டும், தம்முடைய அன்பையை விளங்க பண்ண வேண்டும். அநேக நன்மைகள் இந்த உலகத்துக்கு அவன் மூலமாக கொண்டு வரணும்னு கர்த்தர் தேடிட்டு இருக்கிறாரு. இவங்க என்ன சொல்கிறாங்க? எல்லாருக்கும் அப்படி ஆயிடுச்சா என்ன? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் என்ன சொல்கிறேன்னு கவனிச்சா தானே விளங்கும். அதுக்கு தான் கிறிஸ்தவ போதனை ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறேன், இருதயத்தை கரெக்டாக வச்சா, இருதயத்தை சரி பண்ணா, கர்த்தருடைய விசுவாசம் அங்கே உள்ளே வேலை செஞ்சு உலகத்தை சிருஷ்டித்தது போல உங்களுடைய எதிர்காலத்தை அது சிருஷ்டிக்கும்.